இவ்வளோ பட்டியல் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே. திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ஒரு பட்டியல் சொல்லட்டும் பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கிடையாது. இது நான் ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சிக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை போட்டி அந்த பேசுறதெல்லாம் நிச்சயமா கிடையாது. திருமாவளவன் அவருடைய எண்ணமும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய எண்ணமும் ஒன்றுதான். என்ன, ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அடிமையாக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று இருவருடைய எண்ணம், இருவருடைய கருத்து ஒன்றுதான். அவர் வேறு திசையில சென்று விட்டார், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவர் எந்த திசையில போகணும் அவருக்கே குழப்பமா இருக்கிறார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அவர் குழப்பமா இருக்கிறார். ஆனாலும் அதை தெளிவுபடுத்தணும். எங்களுடைய பயணம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று அதுதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே எண்ணமும் அவருக்கும் இருக்கிறது. கடந்த காலத்தில் ஏதோ பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கிறது, அது நான் மறுக்கல. நான் இன்னும் எவ்வளவு காலமா கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க போறீங்க? வரும் காலம் என்ன செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரம் எப்படி பெற வேண்டும், நம் கொள்கைகளை எப்படி அமல்படுத்த வேண்டும், சமூக நீதி எப்படி பெற வேண்டும் என்று அதை சிந்திக்க வேண்டும். சும்மா குறை சொல்லிட்டு இவங்க இப்படி அவங்க அப்படி இவங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதுவும் திமுக நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பட்ட நாமம் தான். திமுகவுக்கும் பட்டியலின சமுதாய மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுக பட்டியலின சமுதாய மக்களை எப்படி வழி நடத்துறது பாருங்க. 3 அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க. இந்த கணக்கு நான் வேற கணக்கு, அது அந்த கணக்கு உள்ள நான் போல. எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க எத்தனை அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க, அந்த கணக்குலாம் நான் உள்ள போகல. ஆனால் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 34 அமைச்சர்களில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் வரும். புரோட்டோகால் என்றால் முதலமைச்சருக்கு முதல் புரோட்டோகால், அவருக்கு தான் முதல்ல சேர், எது செஞ்சாலும் அவருக்கு தான் முதல், அப்படின்னு முதல் புரோட்டோகால். அப்படி 34வது புரோட்டோகால், 34வது அமைச்சர் யாருன்னா கயல்விழி செல்வராஜ், இந்த பகுதியை சார்ந்தவர்கள் 34வது இடத்தில் இருக்கின்றார்கள். அப்ப நினைச்சு பாருங்க, திமுக மனசுல என்ன இருக்கிறது, என்ன வண்ணம் இருக்கிறது. திமுக 34வது இடத்துல யாருன்னா தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த கயல்விழி செல்வராஜ். 33வது இடத்தில் இருப்பவர் யாருன்னா மதிவேந்தன் என்று அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் 33வது இடத்தில் இருக்கின்றவர். 31வது இடத்தில் இருப்பவர்கள் என்றால் கணேசன் என்ற ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர். 34 பேர்ல திமுகவில் 31, 33, 34. இதை விட ஒரு கேவலம் யாராவது இருக்குமாயா? இதை விட ஒரு கேடு வேற யாராவது இருக்குமா? இதுதான் நீங்கள் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை. இதுக்காக திருமாவளவன் அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாரா? எங்களுக்கு அரை சீட்டு கொடுங்க, 1 சீட்டு கொடுங்க, 1.5 சீட்டு கொடுங்க. நான் திருமாவளவன் மட்டும் நான் சொல்லல, பட்டியலின சமுதாயத்தில் அத்துணை தலைவர்கள் வாருங்கள், எங்கள் ஐயா பின்னால் வாருங்கள், உங்களுக்கு விடுவு கிடைக்கும், உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். உங்களுடைய எண்ணம் என்ன? இந்த சமுதாய மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கம். அது நிச்சயமா நடக்கும். எங்களுடைய மருத்துவர் ஐயா நினைச்சா நடக்கும். ஐயாவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு கொடுங்கள். இங்கே நமக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம். எங்கன்னா தென் மாவட்டத்தில் 2 பெரும் சமுதாயம் மோதி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் வேண்டாம்.